லீவே கிடைக்காதுடி. முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலமாங்க. ஏய் போன குட்றா. போன குட்றா. இந்த புள்ளதுக்கு இவங்கள போட்டு இருக்குது. விடு. போன குட்றா. ஏய். 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 திருட்டு பயல. டேய் போன குட்றா. குட்றா. அடா. இந்த புள்ளகிட்ட திருட பாக்குறீங்களாடா? குட்றா. ஏய். மாப்ள தர்றா பாரு மாப்ள. டேய் உங்களை தாண்டா இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தேன். உங்களால தான் நான் திருட்டு படுறத சுமந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்க அம்மா கிட்ட இருந்து நகையை திருடினது இவனுங்க தான். டேய் என்னடா அங்க பிரச்சனை? சார், நான் என் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்துட்டு இருந்தேன். இவனுங்க என் போனை திருட பார்த்தானுங்க. சார், அந்த பொண்ணோட அம்மா கிட்ட நகையை திருடினது இவனுங்க தான். இவனுங்க கிட்ட இருந்து நகையை வாங்கி நான் ஸ்டேஷன் கொண்டு வந்து கொடுக்க வரும்போது தான் நீங்க என்னைய பிடிச்சி அடிச்சிங்க. டேய் சொல்லுங்கடா. சொல்லுங்கற. ஆமா சார், நாங்க தான் திருடினோம். இவங்க எங்களை தேடி வந்து அந்த நகையை எங்க கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. நாங்க அப்ப தப்பிச்சு ஓடிட்டோம். எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். நான் வரேன். ஏய் ஜிகர்தண்டா, எப்படி போவ? ஆட்டோல தான். பெட்ரோல் கிடைக்காம நிறைய வண்டி ஓடலம்மா. ஆட்டோ இந்த நேரத்துல கிடைக்கிறது கஷ்டம்மா. அதுக்காக இங்கேவா நிக்க முடியும்? பேசாம அந்த போலீஸ் வண்டியிலே டிராப் பண்ண சொல்லியிருக்கலாம், அதையும் விட்டீங்க. அதான் நான் இருக்கேன் மாப்ள, நான் டிராப் பண்றேன். மாப்பிள்ள சைக்கிள் கப்பல வண்டி ஓட்ட பாக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஐயோ ஏ ஜிகர்தண்டா, உனக்கு சொன்னா புரியாதா? இது மோசமான ஏரியா. உன்னெல்லாம் அப்படி தனியா விட்டு போக முடியாது. அதுக்காக உன் கூட பைக்ல வர சொல்றியா? ஏமா என் மாப்பிள்ள சொக்க தங்கம்மா, பத்திரமா இறக்கி விட்டுருவா போலமா. ஈயத்துக்கு பித்தளை சர்டிபிகேட் கொடுக்குதா? மாப்பிள்ள ஏ இங்க இரு. இப்போ என் மேல உனக்கு நம்பிக்கை வரலன்னு வைக்க, என்ன ஒரு பைக் டாக்ஸிக்காரனா நினைச்சுக்கோ. இது வரைக்கும் நான் எந்த பையன் கூடயும் பைக்ல போனதே இல்ல. அப்ப நாங்க மட்டும் என்ன தினம் ஒரு பொண்ணை கூட்டு பைக்ல சுத்திக்கிட்டு இருக்கோமா? அத்தை வேற அங்க பயந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. உன்னை பத்திரமா கொண்டு போய் விட்டுறேன். வா. எல்லா தப்பும் இவ கொண்டு வந்ததானே, அந்த பலனை இவ அனுபவிக்கிறா. இவளுக்கு தாலி கட்டின நேரத்துல இருந்து அந்த மனோப்படுற பாட்டை பாத்தியா? இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் தேவி? இவதேன் காரணம். பேர்ல மட்டும்தான் தேனு, பிறந்த நேரம் விஷமா இருந்திருக்கும் போல. எனக்கு இப்ப இருக்கிற கவலை எல்லாம் ஒன்னே ஒண்ணுதே. வெளியில போயிருக்கிற மனோ எந்த ஆபத்தும் இல்லாம நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேரணும். இவ ராசி அவன் தலையில வெடிச்சிடக்கூடாது. தேனு, என்னம்மா அத்தை சொன்னதே நினைச்சு அழுதுட்டு இருக்கியா? இன்னும் மதியத்துல இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. ஒரு வாய் சாப்பிட. எனக்கு வேண்டாம். இங்க பாரு, பட்னி கிடக்கிறதுனாலயோ அழுகிறதுனாலயோ இந்த உலகத்துல எந்த பிரச்சனையும் தீராது. நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க அத்தை. பாட்டி என்ன எப்படி எல்லாம் பேசினாங்க. அவங்க பேசுறதுக்கெல்லாம் அழ ஆரம்பிச்சா நீ காலம் பூரா அழுகணும். இப்பவே இப்படி இருக்கிறாங்கன்னா நான் கல்யாணம் ஆகி வரும்போதெல்லாம் எப்படி இருந்திருப்பாங்கன்னு நினைச்சு பாரு. நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், நடந்தா குத்தோன்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் கேட்டு கலங்கி கண்ணீர் விட்டுதான் 30 வருஷத்தையும் கடந்திருக்கேன். அத்தை சொல்ற மாதிரி ஒருத்தவங்களுக்கு நேரம் ராசியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் ராசியானவதான். இல்லனா நீங்க எனக்கு மாமியாரா கிடைச்சிருப்பீங்களா? ஒரு பொண்ணு அம்மா வீட்டில் இருக்க காலத்தை விட மாமியார் வீட்டில் இருக்க காலம்தான் அதிகம். மாமியார் நல்லவங்களா அமைஞ்சிடணும்.
அதைத்தான் ஒவ்வொரு பொண்ணும் எதிர்பார்ப்பா. இந்த வீட்டில் யாரு என்ன பேசினாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுரு. உனக்கு நான் இருக்கேன். அழக்கூடாது. சாந்தி முகூர்த்தம்லாம் நின்று போச்சேன்னு கலங்காத. நடக்க வேண்டிய நல்லதெல்லாம் கண்டிப்பா நல்ல நேரத்தில் நடக்கும். இப்போ அத்தை ஊட்டி விடுவேன், நீ சாப்பிடணும். இங்காரு ஒரு ஃப்ளைட்டு புறப்பட்டு அது நல்லா போய் சேர்ந்துச்சுன்னா அது நியூஸ் இல்லைம்மா, ஆக்சிடென்ட் ஆனாதாம்மா நியூஸே. அதே மாதிரி நல்லவங்களா இருந்தா அது சுவாரஸ்யமே இல்லைம்மா, போரிங்கா இருக்கும். நம்மள மாதிரி இருந்தா தான் ஸ்பெஷல் நியூஸே ஜாலியா இருக்கும் தெரியுமா? தருதலையா சுத்துறதுக்கு இப்படி ஒரு விளக்கம் சொல்ற பாரு. நீ வேணா ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் தருதலையா இருந்து பாரு. வேணா சாமி, அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணவே வேணாம். என்னால உன்ன மாதிரி எல்லாம் காத்துல விட்ட காத்தாடியாட்டம் சுத்த முடியாது. அருந்த காத்தாடிதாம்மா, ஒசர ஒசர பறந்துகிட்டே இருக்கும். காத்து இல்லைன்னா குப்பையில தான் போய் விழும். முடிஞ்சா நீ ஒரு நாள் நல்லவனா பொறுப்பா இருந்து பாரு. வேண்டாம் தாயி, வெளியே நல்லவனா உள்ள கெட்டவனா வாழ்றதை விட கெட்டவன்னு பேர் எடுக்கிறது என் மட்டும் நல்லதுமா. தம்பி தம்பி அன்னைக்கு அன்னைக்கு நகை திருட்டு போனப்போ நீங்க தானே அங்க வந்தீங்க? அன்னைக்கு நீங்க தானே என்ன காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனீங்க? மீனாட்சி, இந்த தம்பி தான் அன்னைக்கு என்ன காப்பாத்தினாரு. இவரோட ஃப்ரெண்டு கூட என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு. நீங்க தானே தம்பி அது? ஆமாத்த. ஐயோ ஆமா மா, அதையேம்மா அன்னைக்கே சொல்லல. ஐயோ, இந்த தம்பி அங்க இருந்தத நான் அந்த பிரச்சனையில நான் மறந்துட்டேன். இந்த தம்பியை பார்த்ததை மறந்துட்டேன். தம்பி தம்பி உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. அன்னைக்கு மட்டும் நீங்க அந்த நகையை மீட்டு கொடுக்கலன்னா அவ்வளோதான், என் பொண்ணோட வாழ்க்கையே போயிருக்கும், கல்யாணமே நடந்திருக்காது தம்பி. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. என்ன நீங்க நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? ஏன் மதினியோட நகை தானே கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன், அதுல எனக்கு சந்தோஷம்தான். இல்ல தம்பி, நான் பல வருஷமா கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வாங்கி வச்ச நகை அது. அந்த நகை என் கையை விட்டு போகும்போது என் மனசே தாங்கல தம்பி. நாங்க உங்களை பார்த்தத மறந்துட்டேன். நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி தம்பி. ஐயோ அத்தை விடுங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை.